ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகதாம்பாள் அவங்க யோசனை பண்ணுறாங்க, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொறுப்பை ஏற்றுட்டு இருக்க முடியும், நம்ம பொறுப்பை அடுத்ததான் நம்ம வீட்டில் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வரையும் தமிழரசிட்ட சொல்லி அவங்க கூப்பிட சொல்லவும் தமிழரசி எல்லாத்தையும் கூப்பிடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் அவ்வளோருமே வரவும், என்ன திடீர்னு எங்களை கூப்பிட்டுருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜெகதாம்பாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்ததான் என்னுடைய வாரிசு யாருன்னு சொல்லிட்டு நான் அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஆளுக்கு ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னது அடுத்த பொறுப்பை கொடுக்க போகிறாங்களா, யாருக்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு நான் 2 நாளில் நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதாம்பாள் போகவும் தமிழரசி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தமிழரசி சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது அப்போ சில விஷயங்களை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க. அதாவது அதுக்குள்ளே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லவும் தமிழரசியும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா ஜெகதாம்பாள் அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ சிபி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிபிகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அறிவிக்க போகிறாங்களா, யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற யார், என் பாட்டிக்கு என் மேலே தான் ரொம்பவே பிரிய அதிகம், ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் என் பாட்டி மேலே பாசம்லாம் கிடையாது, ஆனால் பாட்டிட்டு தானே எல்லா பொறுப்புமே இருக்குது அப்படின்னு சிபி பேசிகிட்டு இருக்குத ஜெகதாம்பாள் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, எனக்கு இந்த சொத்துக்கள்லாம் எனக்கு அடையணும், அதுக்காக தான் நானும் என் பாட்டி மேலே பாசம் இருக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் எதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க போகிறேன், ஆனால் என் பாட்டி நான் உண்மையான பாசம் அவங்க மேலே வச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அடுத்த வாரிசாக அவங்க என்னதான் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சிபி சொல்லவும் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் சொல்கிறாங்க, ஆமாம் சிபி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உன் பாட்டிக்கு உன் மேலே பாசம் அதிகம், ஆனால் உனக்கு இந்த சொத்து மேலே தான் உனக்கு பெரிய அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கவும் இது ஜெகதாம்பாள் கிட்ட ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழரசி அதாவது ஜெகதாம்பாளை பற்றி வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக அவங்க எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் வச்சு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை சிபியோட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ இந்த மாதிரிக்கு நீ அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போறியா, அவங்கள வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அது வேற மாதிரி மாற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டேட்டும் வந்துடுது. அப்போ எல்லாருமே ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ஜெகதாம்பாள் மேடத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை குறிப்பு பார்க்கலாம் அப்படின்னு தமிழரசி சொல்லும் போது அதில் பார்த்தோம்னா தமிழரசி தான் வராங்க. இதை பார்த்துட்டு தமிழரசிக்கு தெரியாமல் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது அவங்க கேரக்டரில் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்தோம்னா உடனே சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாட்டிக்கு இப்போ அவன் மேலே கோவம் வந்திருக்கும், இன்றைக்கி அவன் சீட்டு கிளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழரசிக்கு இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அப்போ ஜெகதாம்பாளை பார்க்கும்போது அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழரசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஜெகதாம்பாள் மேடத்தை அடுத்ததான் வாரிசு யாருன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்மளை தான் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜெகதாம்பாள் சிபியை பார்க்கவும் உடனே சிபி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க சிபி மேலே ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ஜெகதாம்பாள் சொல்கிறாங்க, என்னுடைய அடுத்த வாரிசு யாருன்னு நான் சொல்கிறேன், தமிழரசி தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை விட அதிர்ச்சியாக தமிழரசி இருக்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு ஜெகதாம்பாள் தமிழரசியை பேச விடாம தடுக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா சிபிக்கு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப ஜெகதாம்பாள் சொல்றாங்க, ஆமா தமிழரசி என்னுடைய பிஏவா இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா வீட்டு பொறுப்பையும் சரி அதே மாதிரிக்கு இந்த ஆபீஸ் பொறுப்பையும் சரி ஏத்து நடத்துற எல்லா திறமையும் அவகிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஜெகதாம்பாள் சொல்லவும் இது கேட்டதுமே சிபி எரிச்சலோடு இருக்கவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே எரிச்சல் அடைகிறாங்க. என்ன சிபி இந்த மாதிரிக்கு இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அதுதானே எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போடு தமிழரசி அப்படின்னு சொல்லும் போது அப்போ தமிழரசி சொல்கிறாங்க, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், தனியாக வாங்க அப்படிங்கும்போது நீ எதுவுமே பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நட, இதில் நீ கையெழுத்து போடு இப்போ எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லவும் பிரஸ்காரங்கன்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ தமிழரசியும் பார்த்தோம்னா சிபியை பார்த்துட்டு இருக்கும்போது சிபி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜெகதாம்பாள் தமிழரசிட்டு வற்புறுத்துதாங்க, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லவும் தமிழரசியும் டாக்குமெண்ட் எல்லாத்துலையும் கையெழுத்து போட்டுருந்தாங்க. இதை பார்த்ததுமே சிபி கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜெகதாம்பாள் சொல்கிறாங்க, என்னுடைய அடுத்த வருஷம் தமிழரசியை நான் அறிவிச்சிட்டேன், அவங்க சைடுன்னு போட்டாச்சு, இதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நியூஸில் வர ஆரம்பிச்சதாகவும் சிபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும்.
அப்போ ஜெகதாம்பாள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே கோபத்தோடு வராங்க. அதாவது இப்படி பண்ணிட்டாங்களே இந்த தமிழர் சேர்ந்து ஆஃப்டர் ஒரு வேலைக்காரி, அவளுக்கு போய் இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களே, இந்த வீட்டு வாரிசை அவங்கள போய் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கோபத்தோடு இருக்கவும் சிபி கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிபி இந்த மாதிரிக்கு உங்கள் பாட்டி முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு தெரியல, அவள் எப்படிமோ பேசி பேசி எங்கள் பாட்டியோட மனசை கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கிறாங்க. அடுத்துதான் அந்த கதையை வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.